சமாதானம். நிம்மதியே இல்லைங்க, சமாதானமே இல்லைங்க. ஒரு நாள் சமாதானம் இருந்தா அடுத்த நாள் பிரச்சனை. நான் சமாதானமா இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது இந்த பிசாசுக்கு. எங்க ஆட்களுக்கே பிடிக்கல, எப்படியாவது என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சமாதானம் நதியை போல புரண்டு வருமா. நதி சின்ன வாய்க்கால பார்த்திருக்கீங்களா? சின்னதா அந்த வயக்காட்டுல போனீங்கன்னா சின்னதா ஒரு வாய்க்கால் போகும், அதுல தண்ணி போன அதை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. வயல் நிலங்களை செழிக்க பண்ண. அதுவே கொஞ்சம் பெரிய வாய்க்காலா இருந்தா தண்ணி நிரம்ப போகுது, அது நிறைய பகுதியை செழிக்க பண்ணி விடும். அதுவே ஒரு ஆறா இருந்ததுன்னா ஆத்துல தண்ணீர் நிறைய போச்சுன்னா அதை பாக்குறதுக்கு எத்தனை பேர் போய் பார்க்க ஓடுறோம்ல, தண்ணி நிறைய போகுதுன்னு சொல்லி. அதாவது உன்னுடைய சமாதான நதியை போல இருக்குமா. அப்படியே நதி முழுவதும் தண்ணி போன அப்படி பார்க்கவே மன ரம்மியமா இருக்கும்ல, சந்தோஷமா. அதே மாதிரி உன்னுடைய சமாதானம் உங்களுக்குள்ள சின்ன ஓடையே போல அல்ல, சின்ன ஒரு வாய்க்காலை போல அல்ல, நதியை போல இருக்குமா. அப்ப அந்த சமாதானம் உள்ளத்துல வந்துட்டுன்னு வைங்களேன், எதுவுமே நம்மளை பாதிக்காது. நாட்டுல வெள்ளம் போகும்போது பாருங்க, அது பாட்டுல அமைதியா போகும், அதுதான் மற்றவங்களை பாதிக்குமே தவிர அதை எதுவும் பாதிக்க முடியாது. சமாதானம் நதியை போல வருமா. அப்ப நம்முடைய உள்ளத்துல நதியை போல அந்த சமாதானம் பொங்கி பொங்கி வந்தா எதுவுமே அந்த சமாதானத்தை பாதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவ சமாதானம் நமக்குள்ள வந்துட்டா நம்ம எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியா சமாதானமா இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணுமா? அந்த வசனத்தின் முன்பகுதியில, என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதான நதியை போல உனக்குள்ளே பெருக்கெடுத்து வரும். அப்ப கற்பனைகளை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய கற்பனை என்ன சொல்லுது, இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார். உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு பைபிள்ல இருக்கு. அப்ப இந்த வசனத்தை நீங்க நேசித்து அந்த வசனத்தை கவனித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சமாதான நதியை போல புரண்டு வரும். உங்களுடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்க முடியாது. அப்ப ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் உள்ளத்தில் ஆழமா பதியணும், உம்முடைய வசனத்தை நான் நேசிப்பேன், தியானிப்பேன், அதன்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க. சமாதானம் பொங்கி பொங்கி வர. அவ்வளவுதான். தகப்பனே, என்னுடைய உள்ளத்துல சமாதான நதியை போல பொங்கி வர நீர் விரும்புகிறீர். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் கீழ்ப்படியும் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.